ஹாய் மக்களே. சலங்கி ஒளி சீரியல் ஆகஸ்ட் 5 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டனும் தட்டி விட்டுருங்க. மீரா அழுதுகிட்டே கேபி கிட்ட அவர் தோல்ல சாஞ்சிக்கிட்டு அண்ணனும் அண்ணியும் உங்களுக்கே சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு புலம்புறா. அதுக்கு கேபி சொல்றாரு, அப்போ நாளைக்கு நான் முகூர்த்தத்துக்கு போகலாம் தானே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மீரா பதறி போய், ஐயோ வேணாங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், இப்போ நீங்க போகாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேக்குறா. அதுக்கு கேபி சொல்றாரு, நான் சொல்றபடி செய்யணும். பிந்துவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது அபூர்வாதான்னு நீயே நேரா கஹன் கிட்ட போய் சொல்லணும். இந்த கல்யாணத்துக்கும் பூமிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. பூமி பூரிக்கும் சிவாவுக்கும் தான் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டான்னு நாளைக்கு காலையிலே போய் கஹன் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு மிரட்டுறாரு கேபி. மீராவும் வேற வழியே இல்லாம ஐயோ சரிங்க, நான் போய் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன்னு அழுதுகிட்டே ஒத்துக்கிட்டு போறா. மீரா போனதும் பூமி வெளியே ரொம்ப தேங்க்ஸ் மாமா, கஹன் மாமாவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சா மட்டும் போதுன்னு சந்தோஷப்படுறா. கேபியும் சரியும் நம்ம பிளான் செம்மையா சக்சஸ் ஆயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கஹன் பூமி சொன்ன வார்த்தைகளையும் தாரா மிரட்டினதையும் நினைச்சு தலையில கைய வச்சு வேதனைப்பட்டுட்டு இருக்கான். அப்போ தாரா ஃபோன் பண்ணி வருங்கால புருஷனுக்கு மேட்சிங்கா என்ன சிலை கட்டலான்னு ஃபோன் பண்ணா போனை எடுக்கவே மாட்டேங்கிறாருன்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கா. கஹன் வேணும்னே போனை எடுக்காம கட் பண்றான். அப்புறம் பூரி அண்ணன் துரு ஃபோன் பண்றாரு, பேசணுமா வாங்கிட்டேன்னு போனை கொடுக்குறா. கஹன் ஹலோன்னு பேச ஆரம்பிக்கும் போது அவசரத்துல துரு போனை புடுங்கின தாரா, நான் துரு இல்ல தாரா பேசுறேன், ஏன் என் போனை எடுக்கல அப்படின்னு கேக்குறா. உங்க கோவத்தை எப்படி தணிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்னு லூசு மாதிரி பேசுறா. அவ பேசுற கடுப்புல கஹன் சொல்றான், நான் ரெடி ஆயிட்டேன், அப்புறமா கூப்பிடுறேன்னு டக்குன்னு போனை கட் பண்ணிடுறான். கஹன் போனை வச்சதும் விடாம தாரா திரும்பியும் கஹனுக்கு ஃபோன் பண்றா. நம்ம ரெண்டு பேரும் மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும், நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போடுறீங்கன்னு கேக்குறா. கஹன் கிரீன்னு சொல்லவும் ஓகே நானும் கிரீன் கலரே போட்டுட்டு வரேன், அப்பதான் நம்ம மேட்சிங்கா மேட் ஃபார் ஈச் அதர் ஜோடி மாதிரி இருப்போம்னு சொல்லி போனை வைக்கிறா. அடுத்த நாள் காலையில சரச்சந்திரா வெளியில உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க வர அபூர்வா காஃபி எடுத்துட்டு நேத்து நைட்டு ரிசப்ஷன் நல்லா நடந்துச்சு மாமான்னு கொடுக்க வரா. சரச்சந்திரா அதை கேட்காம பூமி எனக்கு காப்பி கொண்டு வாமான்னு கூப்பிடுறாரு. பூமி காஃபி கொண்டு கொடுக்கறா. அதை குடிச்சிட்டு காப்பி செமையா இருக்கு பூமி, டிஃபனும் நீயே பண்ணிடு, உனக்கு பிடிச்சத பண்ணுன்னு சொல்லி அபூர்வோட மூஞ்சிய கூட பார்க்காம போயிடுறாரு. சரச்சந்திரா போனதும் கால் மேல கால் போட்டு உட்காந்து பேப்பர் படிக்கிற பூமியை பார்த்து அபூர்வா கோவமாகறா. ஏய் பூமி, என் புருஷன் நான் காப்பி கொடுக்கும்போது நடுவுல நீ எதுக்குடி வரன்னு கத்துறா. பூமி ரொம்ப கூலா அபூர்வா பார்த்து சொல்றா, அப்பா கேட்டு தானே நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என் அப்பாவுக்கு நான் பண்ணுவேன், இதெல்லாம் கேட்க நீ யாரு அப்படின்னு கெத்தா கேக்குற அபூர்வா கிட்ட. செம கடுப்பான அபூர்வா, இன்னையோட உன் ஆட்டத்துக்கு நான் ஃபுல் ஸ்டாப் வைக்க போறேன்டி, இன்னைக்கு கஹனுக்கும் தாராக்கும் முகூர்த்தம் குடிக்க போறாங்க, அதோட உன் வாழ்க்கையே முடிஞ்சுன்னு திமிரா பேசுறா. அதுக்கு பூமி அசால்ட்டா சொல்றா, ஐயோ சித்தி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி சிரிக்கிறா. உடனே இந்த வீட்டுல இருக்கிறவங்களே அத தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்னு கெத்தா சொல்றா. அப்புறம் யாருன்னு கேட்கும் போது ஹிண்ட் தரணுமா, அதெல்லாம் தர முடியாது, நீங்களே கண்டுபிடிங்கன்னு நக்கலா சொல்லிட்டு அப்பாவுக்கு வேற சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறா. அப்போ அங்க வர மருதான சித்தி சொல்றாங்க, கஹன் தாரா முகூர்த்தத்தை நிறுத்துற அந்த ஆள் யாருன்னு யோசிக்கிறாங்க. அப்போ கேபியா இருக்குமோன்னு நினைச்சு பார்க்க போனா அவரு தூங்கிட்டு இருக்காரு. செரிய பார்த்தா செரி காதுல பூ வச்சுக்கிட்டு, சாமியே நட்சத்திரா எனக்கு ஜோடியாக்கிட்ட, தேங்க்ஸ் சாமின்னு கும்பிட்டு மணி அடிச்சிட்டு இருக்கான். என் பொண்ணு நட்சத்திரா கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டான்னு போய் பார்த்தா அவ ரூம்ல போனை பார்த்துக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் பார்த்துட்டு சந்தேகமான மருதான் சித்தி அபூர்வா தான் இந்த வேலைய பண்ணுவாளோன்னு யோசிச்சு அபூர்வா கிட்ட போய் கேக்குறாங்க. உடனே மண்டையில அறிவே இல்லையா உனக்கு, பக்கத்துல இருக்கிற என்கிட்டயே கேக்குறேன்னு மருதான சித்தி கணத்துல அபூர்வா பலார்னு அரைகிறா. அபூர்வா மண்டைய பிடிச்சுக்கிட்டு யோசிக்கும் போது அங்க வர பூமி, என்ன சித்தி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையா, நான் வேணா சொல்லட்டா, அது வேற யாரும் இல்ல, உங்க நம்பிக்கைக்குரிய மீரா அத்தை தான் அப்படின்னு சொல்றா. அபூர்வா சொல்றா, சீ மீரா என்னை ஏமாத்த மாட்டா, மீரா இப்படிலாம் பண்ண மாட்டா, அவ நான் சொல்றதுதான் கேப்பா அப்படின்னு சொல்லி அபூர்வா நம்ப மறுக்கிறா. இன்னொரு பக்கம் மீரா கார்ல போயிட்டு இருக்கும்போது டிரைவர் கிட்ட கேக்குறா, உங்ககிட்ட கஹன் போன் நம்பர் இருக்கா, டயல் பண்ணி கொடுன்னு கேட்கும் போது டிரைவர் சொல்றாரு, கேபி சாரோட பையனா மேடம்னு கேட்க வாய மூடிட்டு போன் நம்பரை போடுன்னு மீரா கத்துறா.
ஃபோன் கனெக்ட் ஆனதும் சொல்லுங்க சித்தின்னு கஹன் சொல்லவும், நான் உன் சித்தி இல்லடா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், நீ ஆபீஸ்க்கு போகாத, நான் நேரா உன்னை பார்க்க வரேன்னு மீரா கஹன் கிட்ட சொல்றா. மீரா ஃபோன் பண்ணி வீட்லயே இருன்னு சொன்னதும் கஹன் சரின்னு போனை வைக்கிறான். அப்போ பூரி வந்து, அண்ணன் அம்மா கல்யாண முகூர்த்தத்துக்கு வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்கன்னு சொல்றா. கஹன் உடனே சாரதா கிட்ட போய் கைய பிடிச்சுக்கிட்டு, அம்மா நல்ல முகூர்த்தம் குறிக்க போறாங்க, நீ வராம இருந்தா எப்படி, பூரியோட வாழ்க்கைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மான்னு கெஞ்சுறான். அதுக்கு சாரதா சொல்றாங்க, பூமியோட வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கும்போது நான் எப்படி சும்மா பார்த்துட்டு இருப்பேன், நல்ல காரியத்துக்குன்னா நான் வருவேன், ஆனா பூமியை அழிக்கிற இந்த அநியாயத்துக்கு நான் வரவே மாட்டேன்னு தெளிவா மறுக்கிறாங்க. பூரி சொல்றா, அம்மா என் கல்யாணம் மேலே நின்னு போச்சு, எல்லாரும் என்னதான் தப்பா பேசுனாங்க, என் சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு அழுதுகிட்டே பூரி கேக்குறா. சாரதா சொல்றாங்க பூரி கிட்ட, சந்தோஷத்துக்காக என் உயிரை கூட தருவேன், ஆனா ஒரு பொண்ணோட தாலி அறுத்து பணத்து மேல நீ சந்தோஷப்பட நினைச்சா நான் எப்படி ஒத்துப்பேன், பொண்டாட்டிய தூக்கி எரியறவன் ஜெயிக்க மாட்டான், தோத்துட்டு தான் நிப்பான், எப்பயுமே என் ஆசீர்வாதம் என் பொண்ணுக்கு இருக்கும், ஆனா பூமிக்கு பண்ற அநியாயத்துக்கு என் ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டு அங்கிருந்து போறாங்க. கஹனுக்கு திரும்பவும் தாரா ஃபோன் பண்ணி கிளம்பிட்டீங்களான்னு கேக்குறா. கஹன் சொல்றான், ஒரு சின்ன ப்ராப்ளம், அம்மா வரமாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி போனை வைக்கிறான். இதை கேட்டு தாரா செம கடுப்பாகிறா. இன்னொரு பக்கம் மீரா போனை மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துடுறா. இதை பார்த்து அப்புறம் உடனே டிரைவருக்கு ஃபோன் பண்ணி மீரா கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்றா. என்கிட்ட சொல்லாம எங்க போற அப்படின்னு அபூர்வா மீராவை கேட்கவும், மீரா சொல்றா, தைரியமா நேத்து நைட்டு உங்ககிட்ட வந்து கேட்டப்போ உன் குடும்பத்தை நீயே பாத்துக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதான் நான் கஹன் கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல போறேன்னு குண்டு தூக்கி போடுறா. மீரா அபூர்வா கிட்ட போன்ல சொல்றா, அன்னைக்கு மண்டபத்துல நீங்க பொய் சொல்ல சொன்னதால நான் பொய் சொன்னேன், ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது, கஹன் கிட்ட போய் மொத்த உண்மையும் சொல்லி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நான் காப்பாத்த போறேன்னு தெளிவா சொல்லிட்டு போனை வச்சிடுறா மீரா. அப்போ அங்க வர பூமி சொல்றா, என்ன சித்தி இப்பவாச்சும் புரிஞ்சுச்சா, நேத்தி உங்களை மாதிரி குரலை மாத்தி பேசுனது நான் தான், அப்பா மாதிரி மிமிக்ரி பண்ணி பேசுனது செர்ரி, நாங்க 2 பேரும் தான் அவங்க கிட்ட நாடகம் ஆடணும், இப்போ உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு மாசா சொல்றா. மாமாக்கு உண்மை தெரிஞ்சா போதும், என் குடும்பம் ஒண்ணு சேர்ந்துடும், உங்களால இனிமே ஒன்னும் பண்ண முடியாது சித்தின்னு கெத்தா வார்னிங் கொடுத்துட்டு பூமி அங்கேருந்து போறா. பதறி போன அபூர்வா, எப்படியாச்சும் மீரா கஹன் பாக்குறதுக்குள்ள அவளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி மருதாணி சித்திய கூட்டிட்டு உடனே கார்ல கிளம்புறா. துருவ் ரெடியாகி வந்து நாம முகூர்த்தத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா தாரா சொல்றா, சாரதா அத்தை வரலன்னா கஹன் வரமாட்டாரு, ஆனா அந்த சாரதா அத்தைய எப்படி வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி உடனே சாரதாக்கு ஃபோன் பண்றா. சாரதா ஃபோன் அட்டன் பண்ணாததால பூரி போனை எடுத்து, அம்மா அவனுக்கு யாரோ ஃபோன் பண்றாங்கன்னு கொடுக்குறா. சாரதாவும் பூமியான்னு கேக்குறாங்க. இல்ல யாருன்னு தெரியலன்னு பூரி சொல்றா. சாரதா பேசினதும் தாரா நக்கலா, என்னத்த முகூர்த்தத்துக்கு வரலையா, நீங்க வரலன்னா நான் இந்த வீடியோ கஹனுக்கு காட்டுவேன், அப்புறம் உங்க கஹன் உங்களை பார்த்து புருஷன் இல்லாம உங்களால இருக்க முடியாதான்னு அசிங்கமா கேட்பாரு, பூமி மட்டும்தான் பொண்ணா, நான் உங்க பையனை காதலிக்கலையா அப்படின்னு கண்டபடி பேசுறா. அதுக்கு சாரதா சொல்றாங்க, பூமி வேற நீ வேற அப்படின்னு சொன்னாலும் தாரா சொல்றா, நான் அந்த வீடியோவை கஹன்ட்ட காட்டி உங்களை விட்டு பிரிச்சிருவேன்னு மிரட்டுறா. உடனே சாரதா யோசிக்கிறாங்க, புருஷன் இல்லாம கூட வாழ்ந்துடலாம், ஆனா பெத்த மகன் கஹன் அவங்கள வெறுத்து ஒதுக்கிட்டா என்ன பண்றதுன்ற பயத்துல சாரதா வேற வழியே இல்லாம சரி நான் முகூர்த்தத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிறாங்க. சாரதா ஒத்துக்கிட்டத உடனே தாரா கஹனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றா, உங்க அம்மா முகூர்த்தத்துக்கு வர ஒத்துக்கிட்டாங்க, நீங்க உடனே கிளம்பி வாங்கன்னு சந்தோஷமா சொல்றா. உடனே கஹன் அப்படியா, எப்படி சம்மதிக்க வச்சேன்னு ஆச்சரியமா கேக்குறான். தாரா நைஸா பொய் சொல்றா, அத்தை கிட்ட நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கு அநியாயம் பண்ணாதீங்கன்னு கெஞ்சி அவங்க மனசை மாத்திட்டேன்னு பெரிய ரீல் விடுறா. அதோட முடியுது. பாய் மக்களே.